சமூக பொருளாதார மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு நாடு முழுவதும் நடத்தப்படும். நீட் கட் போன்ற தேர்வுகளை மாநில அரசுகள் விருப்பப்பட்டால் நடத்தி கொள்ளலாம். குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் வழங்கப்படும். பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு வழங்கப்படும் 10% இடஒதுக்கீடு அனைத்து சாதியினருக்கும் விரிவாக்கம் செய்யப்படும். பட்டியலினத்தவர்கள் மீதான துன்புறுத்தலை தடுக்க ரோஹி விமுலா சட்டம் கொண்டுவரப்படும். தேசிய கல்விக் கொள்கை மாநில அரசுகளின் ஆலோசனைகளுக்கேற்ப பிறகு நடைமுறைப்படுத்தப்படும். 2025ஆம் ஆண்டு முதல் மத்திய அரசு பணிகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு. மகாலட்சுமி திட்டத்தின் கீழ் ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் வழங்கப்படும். 2009ஆம் ஆண்டு காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த கட்டாய கல்வி சட்ட திருத்தம் மேற்கொண்டு 12ஆம் வகுப்பு வரை கட்டாய கல்வி இலவசமாக வழங்க நடவடிக்கை. இடஒதுக்கீடு உச்சவரம்பு 50% என்பதை உயர்த்த சட்ட திருத்தம் செய்யப்படும்.